கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் சங்கீதங்களின் புஸ்தகம் 71 சங்கீதம் 6 வசனம். நான் கர்ப்பத்தில் உற்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே, உம்மையே நான் எப்பொழுதும் துதிப்பேன். என் அன்புக்குரியவர்களே, இங்கே சங்கீதக்காரர் எழுதுகிறார், நான் கர்ப்பத்தில் உற்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். அதனால தான் என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை நீர் எடுத்திருக்கிறீர் என்று சொல்லி கர்த்தரை துதிக்கிறார். உற்பவித்த நாளிலிருந்து உம்முடைய கண்கள் என்னை பார்க்கிறது, என்னை பார்த்ததுனால தான் நான் ஜீவனோடு இருக்க முடிந்தது என்று சொல்லுகிறார். அதனால் நான் உமக்கு என்ன செய்வேன் என்று சொன்னால், உம்மை துதித்து மகிழுவேன், உம்மை அநேகர் நடுவிலே புகழுவேன், உமக்கு நான் நன்றி சொல்லுவேன். எது செய்தாலும் இது கர்த்தர் எனக்கு செய்தார் என்று சொல்லி தேவனுக்குள்ளே நான் களி கூறுவேன் என்று சொல்லுகிறார். அப்போ தாயின் கர்ப்பத்தில் ஒருவேளை சங்கீதக்காரன் தாயின் வயிற்றில் இருக்கும்போது அந்த தாய் தகப்பனுடைய சிந்தனை எப்படி இருந்ததோ என்பது நமக்கு தெரியாது. ஏன்னா அவரை மாத்திரம் ஆடுகள் மேய்க்க அனுப்பிவிட்டார்கள். அதனால தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய கரு உருவாகுதல் எந்த சூழ்நிலையில் இருந்ததுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அவர் எழுதுகிறார், உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். அப்போ அவங்க எப்படி ஆதரிச்சாங்க என்பது நமக்கு தெரியாது. ஏன்னு சொன்னால், அவர் உயிரோடு வந்த பிற்பாடு அவருக்கு ஏற்றவென தன் அண்ணன்களை செய்த காரியம் போல தாவீது செய்யவில்லை. அதனால ஒருவேளை அவர் இப்படி ஒரு சூழ்நிலையில் எனக்கு எல்லாமே கர்த்தர் தான் என்கிற ஒரு நிலைக்கு அவர் தள்ளப்படுகிறார். வயிற்றில் உருவாகும் முன்னே, உருவான முதல் கொண்டு ஒவ்வொரு நாளும் வெளியே வரும்போது கர்த்தரால் தான் வருகிறேன் என்று சொல்லுகிறார். அதனால தான் கர்த்தரை துதிக்கணும் என்று சொல்லுகிறோம். நல்லா துதிக்கணும். அவர் நமக்கு பாராட்டின கிருபை ஒன்றல்ல, இரண்டல்ல, கோடி கோடி. அவரால் தான் நாம் ஜீவனோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை ஒவ்வொரு நாளும் வாயை திறந்து நாம் துதிக்க வேண்டும், அவரை ஆராதிக்க வேண்டும். அதைத்தான் அவர் சொல்லுகிறார். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். உம்முடைய சமாதானமும் சந்தோஷமும் மனநிறைவு எங்கள் வாழ்க்கையில மேன்மையடையற்றும். ஆண்டவரே, சங்கீதக்காரரை போல நாங்கள் ஆண்டவரை உம்மை துதிக்க உதவி செய்யும். உம்மை ஆராதித்து உயர்த்துவதற்கு வேண்டிய கிருபைகளை எங்களுக்கு தாரும். இந்த நாளை ஆசீர்வதித்து தாரும். எங்கு சென்றாலும் உடைய பாதுகாவல் உண்டாகட்டும். கர்த்தருடைய மகிமை வெளிப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.